ஓம் ஸ்ரீ அன்னதாயே நமக. இந்த அன்னதாயங்கிறது என்ன? அப்பதான் அன்னபூர்ணி அவ. இப்போ லலிதாமாவோட அங்க வித்யால ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னபூர்ணி தான். சோ அன்னபூர்ணி வழிபாடு லலிதாமாவோட வழிபாடுல ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அன்னபூர்ணேஸ்வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உணவை வழங்கக்கூடியவர், உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்க உடம்புல ஒட்டுறதை உறுதி செய்யக்கூடியவர், உங்களுடைய உடம்பு சாப்பாடுடைய சக்தி இழுக்கிறத உறுதி செய்யக்கூடியவர். ஆமா, அன்னபூர்ணிங்கிறது வெறும் சாப்பாடு கொடுக்கறவன் மட்டும் நினைக்கிறாங்க, கிடையாது. உங்க உடம்புக்குள்ளார இருந்து உங்களுடைய உணவுடைய சக்தியை இழுக்கிறதையும் அவங்க உறுதி செய்யறாங்க. நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் டெபிஷியன்சி இருக்கு, சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மந்திரம் ரொம்ப உதவி பண்ணும். இன்னும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீரணமா மாட்டேது நினைக்கிறீங்களா, அன்னபூர்ணி தாயோடைய அனுகிரகம் இருந்தா உங்களுக்கு சாப்பாடு ஜீரண கோளாறும் போகும். சோ ஜீரண கோளாறு இருக்கிறவங்க, சத்து குறைபாடு இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம வாழ்க்கையில நிறைய சாப்பாடு கூட இல்லாம தவிக்கக்கூடியவங்க, அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நாம